அவங்களோட சிலையம்சம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அகத்தியர், நம்ம எல்லாரோட கோரக்கர், இந்த மாதிரி எல்லாரோட அவங்களோட சிலையம்சங்களை நம்மளால பார்க்க முடியுதுங்க. குறிப்பா இந்த கோவில் சைவ மதத்துக்காகவே எழுப்பப்பட்ட ஒரு கோவிலா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இங்க 63 நாயன்மார்கள் இருக்காங்க, 18 சித்தர்கள் இருக்காங்க. இதை தவிர்த்து இது பக்கத்திலே பாத்தீங்கன்னா சித்தர் குடில் அப்படின்ற ஒரு குடிலும் இருக்கு. அந்த குடில போய் நீங்க தியானம் பண்ணலாம். அப்படி ஒரு சிறப்பம்சம் மிக்க ஒரு இடம், ரொம்பவும் அமைதியான ஒரு இடம். இதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 380 டன் எடை கொண்ட மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்துல 1008 லிங்கங்கள் இருக்கு. ரொம்பவும் சிறப்பம்சம் மிக்க இந்த ஒரு இடம். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம விருதுநகர் மாவட்டம், விருதுநகர்ல இருந்து மல்லாங்கிணறு செல்லும் சாலையில பாத்தீங்கன்னா இடது பக்கம் ராஜராஜ லிங்கேஸ்வரர் அப்படின்ற திருநாமத்துல இந்த கோவில் அழைக்கப்படுதுங்க. தயவு செஞ்சு குடும்பத்தோட நீங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வாங்க. முடிந்த அளவு இந்த காணொலியை நிறைய பேர் ஷேர் பண்ணி தெரியப்படுது.